ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பானிபூரி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பானி தண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மல்லி எடுத்துருக்கிறதுல பாதி அளவு புதினா எடுத்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த மிக்சியெல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்து எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா அமுத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைசியாக அதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 லிட்டருக்கு மேலேயே இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் விட்டிங்க குக்கரில் அப்படின்னா நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானி தண்ணியிலேருந்து 1 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரி சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பூரி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கடையில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கின பூரி தாங்க எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, நம்ம இப்போ பொரிச்சிடலாம். நம்ம வீட்டிலையே பூரி ரெடி பண்ணலாம். நம்ம மாவு மிக்சிங் கரெக்டாக வரலை அப்படின்னா சம்டைம்ஸ் பூரி நல்லா உப்பி வராதுங்க. நமக்கு அதுக்கான பொறுமையும் இருக்காது, டைமும் இருக்காது. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது. நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாங்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பொரிச்சாச்சு. இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போது பூரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பூரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்குல கொஞ்சமாக வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானி தண்ணி. அவ்வளோதான், சூப்பராக சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அப்படியே கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே. கடைகளில் வாங்கும்போது 5 பீஸோ 6 பீஸ் தான் தருவாங்க 30 ரூபீஸ்க்கு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே நிறைய சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.